ஸோ இது வந்து ASUSோட பிராண்டு. இன்டெல் கோர் i5 10th ஜென்ரேஷன் ப்ராசர், DDR4 8GB RAM, 512GB Gen 3 NVMe with 32GB OPTANE மெமரியோட வரக்கூடிய ஒரு மாடல். ஸோ இது Windows 11 ஒரிஜினல் OS, MS Office ஒரிஜினல், 1 இயர்க்கான McAfee ஆன்டிவைரஸ் ஒரிஜினல் வித் ஃபிங்கர் பிரிண்ட் ரீடரோட வருது. ஸோ நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் லாக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட் ரீடர் பியூர் டிரான்ஸ்பரண்ட் சில்வர் கலர். ஸோ அதுக்கடுத்து நீங்கள் போர்ட்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைடில் வந்து 2 USB போர்ட்ஸ், ஸோ ஒரு 3.5mm ஜாக்கு. ஸோ அதுவே இந்த சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டைப் சி போர்ட்டு, ஒரு HDMI போர்ட்டு, ஒரு USB போர்ட். ஸோ இது 3 USB போர்ட்ஸ் இருக்கு. ஸோ இது போக பார்த்தீங்க அப்படின்னா இது 15.6 இன்ச்சு Full HD 1080p ரெசல்யூஷனோட வரக்கூடிய ஒரு டிஸ்பிளே. Hi guys, welcome to my channel. ஸோ இன்னைக்கு சேனல் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேப்டாப் தான். ஸோ நம்ம சேனல்லையும் சரி, நம்மளோட வெப்சைட்லையும் சரி, ஸோ நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ ஃபார் மணி. ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய காசுக்கு ஒரு ஒர்த்தான பொருளாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்டை மட்டும் தான் நம்ம சேனலில் வீடியோஸாக கொண்டு வருவோம். ஸோ அதுதான் மெயின் ஆஃபர் சைட்லையும் நம்ம கொண்டு வருவோம். ஏன்னா மார்க்கெட்ஸில் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, கொஞ்சம் நெஞ்சம் பிராண்ட்ஸ் கிடையாது, எக்கச்சக்கமாக இருக்குது. எல்லாத்தையுமே எடுத்து ஒரே ஆள் நல்லா செல் அவுட் பண்ணுறதுன்றது ஸோ முடியாத காரியம். ஏன்னா ஒவ்வொரு பிராண்டும் பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் வந்து அவங்களோட மார்ஜின்ஸ்க்காக ஆரம்பிப்பாங்க. ஸோ நம்ம என்ஆர் இன்ஃபோடெக்கோட ஸ்பெஷல் கான்செப்ட் என்ன அப்படின்னா ஒவ்வொரு பொருளும் இங்கே நாங்கள் பார்த்து தேர்ந்தெடுப்போம். ஸோ இந்த பொருள் இந்த ஸ்பெக்கு இந்த பட்ஜெட் கரெக்டாக, ஸோ அந்த மாதிரி ஸ்பெஷலாக தேர்ந்தெடுத்து மட்டும்தான் எக்ஸ்க்ளூசிவாக சில ப்ராடக்ட்ஸை நம்ம சேனலில் வீடியோஸில் கொண்டு வருவோம். ஸோ அந்த ப்ராடக்டை செல் அவுட் பண்ணி கஸ்டமர் சைடில் நம்ம பேரும் புகழையும் வாங்குறோம். ஸோ இன்னைக்கு அதே செக்மெண்ட்டில் கொண்டு வந்திருக்க ஒரு லேப்டாப் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு அவங்களோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா ஒரு i5 லேப்டாப் வாங்கணும். ஸோ அது ஏன் i3 இல்லாமல் i7 இல்லாமல் i5 அப்படின்னு அவங்க பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா i3ன்றது ஸோ ஒரு ஹையர் எண்டில் என்ட்ரி லெவல் லேப்டாப். ஸோ i7ன்றது பட்ஜெட் 60,000 70,000 75,000 போயிடும். ஸோ அவங்களோட பட்ஜெட் கட்டுப்படி ஆகாது. ஸோ ஒரு i5 அப்படின்னா ஒரு 50K பட்ஜெட்டில் இருக்கும், நம்ம பட்ஜெட்டுக்கும் கட்டுப்படி ஆயிரும். i5 அப்படின்றது ஸோ ஸ்பீடும் பெர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அந்த செக்மெண்ட்டில் வந்து i5 லேப்டாப்பு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஸோ ஒரு தனி எக்ஸைட்மெண்ட்டு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் லேப்டாப்னு வந்த உடனே முதல்ல பிராண்டை தான் பார்ப்பாங்க. ஸோ லேப்டாப்னு பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல நம்ம பிராண்டை பார்க்கக்கூடாது, ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒரு டிசைன்ஸ் தான் இருக்குமே தவிர உள்ள இருக்கக்கூடிய கான்ஃபிகரேஷனை வச்சு தான் நம்மளோட ஸ்பீடு. அப்போ ஒவ்வொரு பிராண்டுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு பிராண்டும் அவங்களுக்கான டிசைன்ஸ் உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. ரெண்டாவது ஒவ்வொரு பிராண்டும் அவங்களுக்கான சர்வீஸ் சப்போர்ட்டை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு மட்டும்தான் பிராண்டே தவிர ஸோ உள்ள இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்க்கும் பிராண்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ நம்ம ஒரு லேப்டாப்னு பார்க்க போகிறப்ப அந்த உள்ள இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷனை வச்சு மட்டும்தான் பார்க்கணும். ஸோ இன்னைக்கு அதே செக்மெண்ட்டில் ஒரு சூப்பரான லேப்டாப் தான் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதை தான் நம்ம இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்க அப்படின்னா 52,990 ரூபாய். ஸோ நம்ம சொல்லக்கூடிய 52,990 ரூபாய் அப்படின்றது இன்க்ளூடிங் ப்ராப்பர் ஜிஎஸ்டி பில்லு, ஸோ இன்க்ளூடிங் ASUSோட ஒரு ஒரிஜினல் பேகு, ஸோ இன்க்ளூடிங் டெலிவரி வித்தின் 48 ஒர்க்கிங் ஹவர்ஸ் தமிழ்நாடு பாண்டிச்சேரி கஸ்டமர்ஸ் ஸ்பீட் டெலிவரி. ஸோ நம்ம வெப்சைட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ஆர் இன்ஃபோடெக்கோட குடோனில் ரெடி ஸ்டாக்ஸ் இருக்கக்கூடிய ப்ராடக்ட். ஸோ அதனால தான் நீங்கள் ஆர்டர் பேஸ் பண்ண முடிச்சோன்னே நெக்ஸ்ட் டே வித்தின் 48 ஒர்க்கிங் ஹவர்ஸ்க்கு உங்களுக்கு ஸ்பீட் டெலிவரியில் கிடைக்குது. ஸோ நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய பொருள் எல்லாமே டேட்டா பிராண்ட் ப்ராடக்ட்ஸ்ன்றனால தான் நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய பிரிண்டர் பிசி எல்லாத்துக்குமே சர்வீஸ் சப்போர்ட் வரப்ப டேட்டா பிராண்டே ஆன்சைட் சர்வீஸ் ஆன்சைட் இன்ஸ்டாலேஷன் இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. ஸோ இன்னைக்கு 52,990 ரூபாய்க்கு அப்படி என்ன இந்த லேப்டாப்ல ஸ்பெஷல் இருக்கு அதுதான் இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ஆர் இன்ஃபோடெக் வேர்ல்ட்.com-ஓட ஒரு மிகப்பெரிய மெகா அப்டேட் அப்படின்றது 100% பியூராகவும் செக்யூராகவும் லான்ச் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வெப்சைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 பிளாட்ஃபார்ம்ல ரன் ஆகுது. ஸோ ஒன்று விண்டோஸு, ரெண்டாவது ஆண்ட்ராய்டு, மூணாவது ஆப்பிள். ஸோ விண்டோஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிசியில் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த விண்டோஸ் வெப்சைட்னு சொல்லுவோம். ஸோ அந்த வெப்சைட் வந்து நீங்கள் எந்த ஒரு பிசிலையும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப சிம்பிள் மெத்தடாகவும் ஈஸியாக தான் கொண்டு வந்திருக்கோம். ஸோ விண்டோஸ்லேயே யூபிஐ மோட்லாம் கொண்டு வந்திருக்கோம். ஸோ நீங்கள் யூபிஐ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார் கூட இல்லை ஸ்கேன் ஆகும். நீங்கள் என்ன ப்ராடக்ட் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கான அமௌண்ட் அதுவாக நிற்கும். ஸோ நீங்கள் ஸ்கேன் பண்ணணும், அதுக்கான அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைலில் நிற்கும். அந்த அமௌண்ட்டை நீங்கள் சேஞ்சஸ் பண்ண முடியாது உங்கள் மொபைலில். ஸோ நீங்கள் பே பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அது போய் உள்ள ஆர்டர் ரைஸ் ஆகி ஸோ உங்களுக்கு மை ஆர்டர் பேஜில் வந்து நின்றோம். ஸோ இதான் நாங்கள் லேட்டாக, அதாவது கஸ்டமருக்கு ரொம்ப சிம்பிளாகவும் செக்யூராகவும் இருக்கணுன்ற மாதிரி தான் இந்த ட்ரிப் நாங்கள் வெப்சைட்டை ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா மார்க்கெட்டில் எலக்ட்ரானிக் மார்க்கெட் அப்படின்றது எவ்வளோ பெரிய மார்க்கெட்னு தெரியும், எக்கச்சக்கமான பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒருத்தர் சாதாரண வளர விட மாட்டாங்கன்றது எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம இன்னைக்கு இந்த இடத்துல உட்காந்து இவ்வளோ பெரிய சேல் பார்த்து மக்கள் குறைந்த விலையில் நம்ம கொடுக்கணுன்றது நிறைய பேருக்கு பிடிக்கல. ஸோ ஏற்கனவே நம்ம வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா 2-3 ட்ரிப்ல ஹேக் பண்ணாங்க. ஸோ இந்த ட்ரிப் அதனால தான் ஒரு ஸ்பெஷலான பெர்ஃபெக்டான ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டை நாங்கள் ரன்னிங் கொண்டு வந்திருக்கோம். ஸோ நம்ம வெப்சைட் ரன் ஆகுறது பார்த்தீங்க அப்படின்னா 3 பிளாட்ஃபார்மு, விண்டோஸ், ஆண்ட்ராய்டு,
அண்டு மேக். ஸோ சொல்லப்போனால் ஐஃபோன்ஸ். ஸோ அதான் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி 3 பிளாட்ஃபார்ம் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதில் விண்டோஸில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்பயும் போல ஆர்டர் பிளேஸ் பண்ணுறலாம், எந்த இஷ்யூ கிடையாது. ஸோ ஆண்ட்ராய்டு, ரெண்டாவது ஆண்ட்ராய்டுன்றது நம்மளோட வெப்சைட்டை நீங்கள் ப்ரௌஸ் பண்ணாலோ, ஸோ நீங்கள் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உள்ளே போனாலோ, நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணி முடிச்சுட்டு பேமெண்ட் பண்ணுற பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா யூபிஐ, நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு 4 காலம்ஸ் இருக்கும். ஸோ அதில் யூபிஐ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் சார்ஜஸ் தான், டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் ஆட் ஆகாது. அதே மாதிரி உங்களோட டெபிட் கார்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூபே கார்டுக்கு எந்த சார்ஜஸும் கிடையாது. ஸோ இதுவே மாஸ்டர் கார்டு, விசா கார்டு இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் 1% வரும், கிரெடிட் கார்டுக்கு 2% வரும். ஸோ நெட் பேங்கிங் மேக்ஸிமம் யூஸ் பண்ணாங்க. ஏன்னா நெட் பேங்கிங் வச்சிருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு வச்சிருப்பீங்க. ஸோ டெபிட் கார்டை யூஸ் பண்ணுங்க, சார்ஜஸ் கம்மியாகும். ஸோ ரெண்டாவது, நம்மளோட மொபைலில் ஆண்ட்ராய்ட்லையும் சரி, ஐஓஎஸ்லையும் சரி, இது ஆண்ட்ராய்ட்லையும் சரி, ப்ரௌஸ் பண்ணுறதுலையும் சரி, ஆப் மூலியமாக போகிறதுலையும் சரி, நீங்கள் பேமெண்ட் பேஜுக்கு போன உடனே யூபிஐ நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு கான்டாக்ட் நம்பரை தட்டுற மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து நிற்கும். ஸோ அதுக்கு கீழேயே யூபிஐன்றது இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு கீழே உள்ள யூபிஐயை எப்பயுமே டச் பண்ணாதீங்க, உங்களோட கான்டாக்ட் நம்பரை கொடுத்துருங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ நம்மளோட வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் செக்யூர்டு வெப்சைட்டு. அதாவது ஒரு கஸ்டமர் நம்மள்ட்ட ஒரு பொருளை ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன கேட்பாங்களோ அதை ஃபுல்லாக ஐஓஎஸ் அப்ளிகேஷனில் நாங்கள் எங்களோட ஆப்பை அவங்கள்ட்ட லைவில் கொண்டு வரதுக்கு கேட்ட கேள்விகள். ஸோ ஒரு கஸ்டமர் ஆர்டர் பிளேஸ் பண்ணாங்கன்னா நீங்கள் ஆர்டர் பொருளை எப்படி அனுப்புவீங்க, ஸோ டீட்டெயில்ஸ் என்ன, நீங்கள் பொருளை எங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, அந்த பர்ச்சேஸ்க்கான இன்வாய்ஸ் காப்பி. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்வி. அதாவது ஒரு கஸ்டமராக ஒரு கேள்வி என்னென்னலாம் கேட்பாங்களோ இதை ஃபுல்லாக ஐஓஎஸ் கம்பெனிக்காங்களே கேட்டு முடிச்சுட்டாங்க. ஸோ இது போக பேமெண்ட் கேட்வேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கஸ்டமராக என்னென்ன கேள்வி கேட்பாங்களோ அதையும் கேட்டு முடிச்சுட்டாங்க. ஏன்னா நம்ம வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா 100% பியூர் செக்யூர் வெப்சைட்டு. நம்ம வெப்சைட்டில் தேர்ந்தெடுக்கக்கூடிய பேமெண்ட் கேட்வே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாஸ் நம்பர் 1 பேடிஎம் பேமெண்ட் கேட்வே. ஸோ ஆல்ரெடி நீங்கள் பேடிஎம்மோட ஆப் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ஸோ பேடிஎம் ஆப் இல்லாதவங்க நம்மளோட அப்ளிகேஷன், அதாவது ஆண்ட்ராய்டு ஆப்லையும் சரி, ஸோ மொபைலில் ப்ரௌஸ் பண்ணி ஆண்ட்ராய்டு மூலி யூசர்ஸ் சரி, ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் எல்லாருமே நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு யூபிஐ மோடு, நெட் பேங்கிங், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு கேட்கும். ஸோ அதை கிளிக் பண்ண உடனே ஒரு கான்டாக்ட் நம்பர் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் உங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்து ப்ரொசீட், அதாவது செக்யூர் பேமெண்ட்டுக்காக. ஸோ அந்த கான்டாக்ட் நம்பர்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி வரும். ஸோ ஓடிபி கொடுத்து நீங்கள் உள்ளே போய் தான் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா தான் ஸோ உங்களுக்கு பேமெண்ட்டில் எந்த விதமான ஸ்ட்ரகிள்ஸும் இருக்காது. ஸோ அந்த கான்டாக்ட் நம்பர் கொடுக்காம டேரெக்டாக கீழே யூபிஐ தட்டினீங்க அப்படின்னா ஒவ்வொரு லொகேஷன்ஸ்க்கும் செக்யூரிட்டி பர்பஸ் தகுந்த மாதிரி சில பேருக்கு பேமெண்ட் ஆகாது. ஆனால் உங்களோட கான்டாக்ட் நம்பரை கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பிரகாரம் ஓடிபி நீங்கள் உள்ளே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட கான்டாக்ட் நம்பரை வெரிஃபை பண்ணி நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா ஆர்டர்லையுமே ஈஸியாக உங்களுக்கு பேமெண்ட் ஆயிரும். ஸோ அதனால ஆண்ட்ராய்டு யூசர்ஸ், ஆண்ட்ராய்டு ஆப் வச்சிருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் பேஜ்கிட்ட போன உடனே ஒரு பாக்ஸ் வந்து நிற்கும். ஸோ அதில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்து அதுக்கப்புறம் ஓடிபி வெரிஃபை பண்ணி நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களோட பேமெண்ட்டும் செக்யூராக இருக்கும், எங்களோட சைட்டும் செக்யூராக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு அந்த அளவுக்கு வெளிகள் நிறைய வந்து மோசடிகள் இருக்கு. ஸோ அதுக்கடுத்ததான் பார்த்தீங்கன்னா ஐஃபோனுக்கு. ஸோ அதே மாதிரி தான் ஐஃபோன்லையும் ஐப்ரோசோஸ் யூஸ் பண்ணுறவங்க தான் சரி, கூகுள் குரோம் யூஸ் பண்ணுறவங்க சரி, ஐஓஎஸ் அப்ளிகேஷனும் லான்ச் பண்ணிட்டோம், என்ஆர் இன்ஃபோடெக்னு. அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஐஃபோனில் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் பேடிஎம் ஆப் யூஸ் பண்ணீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. சப்போஸ் பேடிஎம் ஆப் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணி முடிச்ச உடனே பேமெண்ட் செக்ஷன் கிட்ட வந்தோடனே ஒரு பாக்ஸ் வந்து நிற்கும். ஸோ அதில் உங்கள் கான்டாக்ட் நம்பரை கொடுத்து பேடிஎம் வந்து ஒரு ஓடிபி வரும். ஸோ ஓடிபி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணுங்க. இது செக்யூரிட்டி பர்பஸ்க்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா நம்மளும் செக்யூரிட்டியாக இருக்கணும், கஸ்டமரோட டேட்டாஸும் செக்யூரிட்டியாக இருக்கணும், ப்ராடக்ட்டும் 100% பெர்ஃபெக்டாக டெலிவரி ஆகணும். எல்லாமே ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் தொழிலில் நம்ம அடுத்த ஸ்டெப்பு வளர முடியும். ஸோ இதுதான் கான்செப்ட், வேறு எதுவுமே கிடையாது. இன்னைக்கு வாங்க இந்த அன்பாக்ஸ் பண்ணி டீட்டெயில் போயிடுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ASUS பிராண்ட் கிட்ட கொண்டு வந்திருக்கோம். நம்ம சேனலில் ஒரு ப்ராடக்ட் கொண்டு வந்தாலே அது ஒரு ஸ்பெஷல் இருக்கும். ஸோ அதே கான்செப்ட் தான். ஸோ இதோட எம்ஆர்பின்னு பார்த்தீங்க அப்படின்னா திட்டத்திட்ட 62,990 ரூபாய். ஸோ நம்ம என்ஆர் இன்ஃபோடெக்கோட ஆஃபர் பிரைசிங் 52,990 ரூபாய் தான், இன்க்ளூடிங் பேக்கோட, இன்க்ளூடிங் டெலிவரி, இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி பில்லு. ஸோ இதோட கான்ஃபிகரேஷன் இந்த இடத்துல டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நம்ம பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணி டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணோம்னா இது வந்து இன்டெல் கோர் i5 10th ஜெனரேஷன் லேப்டாப். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணோம்னா உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேப்டாப். ஸோ சைடில் பார்த்தீங்க அப்படின்னா லேப்டாப்புக்கு தேவையான சார்ஜர், பவர் கேபிள்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது போக இதுக்கு அடியில் பார்த்தீங்க அப்படின்னா கேட்லாக்ஸ், மேனுவல் புக்கு இது எல்லாமே இருக்கும். ஸோ நமக்கு தேவை ஃபர்ஸ்ட் லேப்டாப்பு. ஸோ லேப்டாப்பை நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் சில்வர் கலர். ஸோ கலரே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்பிள் லேப்டாப் ஈக்குவலாக இருக்கும். ஸோ செம்ம லுக்கு, டிசைன்ஸு, ஸ்லிம்மு, வெயிட் எல்லா வகையிலையும் பார்க்குறப்ப இது வந்து ஒரு சூப்பரான லேப்டாப். ஸோ கலரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது ASUS அப்படின்ற பிராண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேட் இன் டைவான் கம்பெனி. ASUSன்ற பிராண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓன் மேனுஃபேக்சரிங் பிராண்டு.
ஸோ ASUSன்ற பிராண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது வேர்ல்டு லெவலில் மதர் போர்டில் நம்பர் 1 மேனுஃபேக்சரர் கம்பெனி தான் ASUSோட அந்த மதர் போர்ட் கம்பெனி. ஸோ அதனால இந்த ASUSல இவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய உள்ள இருக்கிற மதர் போர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ASUSோட ஓன் மேனுஃபேக்சர்னால அதோட ஸ்டெபிலிட்டி எப்பயுமே பக்காவாக இருக்கும். ஸோ இன்னைக்கு 52,990 ரூபாய்க்கு இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இது வந்து கோர் i5 10th ஜென்ரேஷன் ப்ராசரு, DDR4 8GB ரேமு. இதில் அடுத்த ஸ்பெஷலே இதுதான். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டெலோட ஆப்டேன் மெமரியை உள்ள இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து 512GB SSD வித் அதாவது NVMe SSD வித் 32GB ஆப்டேன் மெமரி. ஸோ இந்த 32GB ஆப்டேன் மெமரி அப்படின்றது நீங்கள் தனியாக மார்க்கெட்டில் 32GB ஆப்டேன் மெமரி மட்டும் தனியாக வாங்கினா 8,000 ரூபாய் 10,000 ரூபாய் கிட்ட வரும். ஸோ இந்த ஆப்டேன் மெமரினால நம்மளோட அப்ளிகேஷன்ஸை ஓப்பன் பண்ணுறது, அப்ளிகேஷன்ஸை ரன் பண்ணுறது, சொல்லப்போனால் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் AutoCAD Pro ANSYS இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு, ஸோ ரெண்டரிங் சாஃப்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ப்ரோக்ராம் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ரன்னிங் டைமை கொஞ்சம் குறைக்கும். ஸோ ஆப்டேன் மெமரினா ஃபஸ்ட்டு என்ன? ஸோ இது வந்து ரேமா, ஹார்ட் டிஸ்கா, SSDயா, இதை வச்சு நமக்கு என்ன யூசேஜ்? ஸோ நம்ம மெமரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 3 டைப்ஸ் ஆஃப் மெமரி தான் டோட்டலாகவே. அதாவது இந்த ஐடி ப்ராடக்ட்ஸில் மெமரின்னு சொல்ல போனாலே 3 டைப்ஸ் ஆஃப் மெமரிஸ் தான். ஒன்று கேட்ச் மெமரி, ரெண்டாவது பிரைமரி மெமரி, மூணாவது செகண்டரி மெமரி. ஸோ இந்த 3 மெமரி இல்லாமல் எந்த பிசியும் கிடையாது. ஸோ இதில் இந்த கேட்ச் மெமரி அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராசஸரில் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லாத்துலேயுமே L1, L2, L3 சொல்லி கேட்ச் மெமரிஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஹார்ட் டிஸ்கில் பார்த்தீங்கன்னாலும் கேட்ச் மெமரியோட ஸ்பீடு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க 64 MB 128 MB அப்படின்ட்டு. ஸோ இப்போ SSDலையுமே 500 Mbps ஸ்பீடு, 3000 Mbps ஸ்பீடு அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கேட்ச் மெமரியை வச்சு தான் நம்மளோட டேட்டா டிரான்ஸ்ஃபரோட ஸ்பீடு நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கேட்ச் மெமரி. ஸோ ரெண்டாவது பிரைமரி மெமரி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரேம். ஸோ ரேம் பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டம் ஆன்ல இருக்கும்போது மட்டும் தான் அந்த ரேமுக்கான ரேம் வேலையை பார்க்கும். ஸோ சிஸ்டத்தை ஆஃப் பண்ணிட்டோம்னா ரேமுக்கான வேலையை பார்க்காது. ஸோ அதனால தான் அது ஸ்டோரேஜுக்காக நம்ம கொண்டு வந்திருக்காங்க. செகண்டரியாக கொண்டு வந்தது தான் இந்த ஹார்ட் டிஸ்க் SSD. இன்னைக்கு இந்த ஹார்ட் டிஸ்க் SSDலே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4-5 வேரியன்ட் வந்துருச்சு. ஸோ ஹார்ட் டிஸ்க்ன்றது மெக்கானிக்கல் டிரைவ். ஸோ மெக்கானிக்கல் டிரைவ்னா என்னன்னா உள்ள ஒரு CD இருக்கும். ஸோ அது நம்ம சிஸ்டத்தை ரன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் ரன் பண்ணுறப்ப அந்த CD வேகமாக பேர்ன் ஆகும். ஸோ லேப்டாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிர்ன்னு சவுண்ட் வரும். ஸோ அந்த டெக்னாலஜியை மாற்றினது தான் இந்த SSD. ஸோ SSDயில் பார்த்தீங்கன்னா CDன்றது கிடையாது, முழுக்க ஒரு சிப்பு சாட்டா மோடோட யூஸ் பண்ணக்கூடிய SSD. ஸோ அதுக்கடுத்து மூணாவதாக கொண்டது தான் டேரெக்டாக மதர் போர்டில் இன்சர்ட் பண்ணக்கூடிய M.2 SATA. ஸோ அதுவுமே சாட்டா மோடில் தான் ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கடுத்து நாலாவதாக கொண்டு வந்தது தான் Gen 3 NVMe. ஸோ இந்த NVMeன்றது PCIயில் ஒர்க் ஆகும். ஸோ சாட்டா மோடில் ஒர்க் ஆகுது. ஸோ சாட்டா மோடோட PCI மோடில் 10% இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். ஸோ அந்த NVMeலேயே லேட்டஸ்ட்டாக கொண்டு வந்தது தான் Gen 4 NVMe. ஸோ இந்த மாதிரி செகண்டரி மெமரியில் இந்த மாதிரி ஒரு 4-5 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த கேட்ச் மெமரியை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அதோட காஸ்ட் வைஸாக கூட. ஸோ இந்த கேட்ச் மெமரி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த இன்டெல் ஆப்டேன் மெமரின்றதே ஒன்று லான்ச் பண்ணாங்க. ஸோ இந்த இன்டெலோட ஆப்டேன் மெமரின்றது லான்ச் பண்ணி கிட்டத்தட்ட 4-5 வருஷம் இருக்கும். ஆனால் மார்க்கெட்டில் பிரபலம் கிடையாது. ஏன்னா இது பெரிய சர்வர் யூசேஜுக்கும், ஸோ பெரிய என்டர்பிரைசஸ் ஹார்ட் டிஸ்க்லாம் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களுக்காகவே இதை மெயினாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதோட முழு ஒர்க்கே என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா உங்கள் சிஸ்டத்தோட கேட்ச் மெமரியை இன்னும் பவர்ஃபுல் ஆக்குறது. ஸோ இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராசரில் கேட்ச் மெமரின்றது டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ இது போல் ரேம் அப்படின்றது சிஸ்டத்தை ஆன் பண்ணுறப்ப மட்டும் தான் இருக்கும். ஆஃப் பண்ணிட்டோம்னா ரேமில் போது எல்லாமே டெலிட் ஆயிரும். ஸோ ஹார்ட் டிஸ்கில் தான் எல்லா ஸ்டோரேஜ் இருக்கும். ஸோ இந்த ஹார்ட் டிஸ்கில் இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா ரேமுக்கு வந்து ரேமில் இருக்க ஸ்டோரேஜ் ப்ராசஸருக்கு வந்து, ஸோ இந்த ப்ராசஸில் நடக்கிறதா நமக்கு அவுட்புட்டாக VGA மூலியமாக வெளியில் வந்து நம்ம அவுட்புட்டாக டிஸ்பிளேல பார்க்குறோம். ஸோ இந்த ஹார்ட் டிஸ்கில் இருக்கக்கூடியது ரேமுக்கு வர்றதுக்கான டைமிங் மட்டும்தான் எப்பயுமே டிலே ஆகும். ஸோ இந்த ரேம்ல இருந்து ப்ராசருக்கு வரதும் ப்ராசர்ல இருந்து அவுட்புட் வரதுக்கான டைம் எப்பயுமே டிலே ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஹார்ட் டிஸ்க்ல இருக்கிறது டேரக்டா ரேமுக்கு வரதுக்கான ஸ்பீடை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றது தான் இந்த இன்டெலோட ஆப்டேன் மெமரின்றதை கொண்டு வந்தாங்க. ஸோ உங்களோட ஹார்ட் டிஸ்க் வந்து 1 TB இருந்தாலும் சரி, 2 TB இருந்தாலும் சரி, 4 TB இருந்தாலும் சரி, இந்த ஆப்டேன் மெமரின்றது மார்க்கெட்டில் 2 வேரியன்ட்ல கிடைக்குது. 16GB 30GB தனியாக டெஸ்க்டாப் கிடைக்குது. ஸோ இந்த லேப்டாப்பை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கிறது டெஸ்க்டாப் போகிறேன். இந்த ஆப்டேன் மெமரியை பற்றி டீடைல் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஒரு 32GB ஆப்டேன் மெமரியோட, ஸோ நீங்கள் இன்டெல் கோர் i5 10th ஜென்ரேஷன். ஸோ i5நாலே அதோட ஸ்பீட் பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு தெரியும். ஸோ ரேம் 8GB ரேம். ஸோ 8GB ரேம்ன்றது ஒரு i5 ப்ராசருக்கு போதுமான அளவு தான். ஸோ 512GB NVMe Gen 3 SSD. ஸோ NVMe SSDனாலே பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் இருக்கும். அந்த NVMe SSD வித் 32GB ஆப்டேன் மெமரியோடய வருது. ஸோ 32GB ஆப்டேன் மெமரியோட வர்றதுனால அந்த NVMeயோட ஸ்பீடை இன்னும் பூஸ்டப் கொடுக்கறது தான் அந்த ஆப்டேன் மெமரியோட வேலை. ஸோ சொல்லப்போனால் 10, அதாவது ஒரு ஹார்ட் டிஸ்க்ல இருந்து வரக்கூடிய ஃபைல்ஸை ஃபுல்லாக இந்த ஆப்டேன் மெமரி, அதாவது டோட்டலாக இந்த ஆப்டேன் மெமரி தான் ஒரு மெயின் கண்ட்ரோலராக இருக்கும் மெமரிக்கு.
ஸோ கேட்ச் மெமரி ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறது, ஸோ ரேமுக்கு தேவையான சப்ளை பண்ணுறது எல்லாமே இந்த ஆப்டேன் மெமரியில் தான் முழு ஒர்க் நடக்கும். ஸோ சிஸ்டத்தை நம்ம ஆஃப் பண்ணிட்டா கூட நம்ம பூட்டிங்க்கு தேவையான எல்லா ஃபைலையுமே இந்த ஆப்டேன் மெமரி தான் உங்களுக்கு கேப்சர் பண்ணி ரெடியாக முன்னாடி வச்சிருக்கும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு சிஸ்டத்தையும் ஒவ்வொரு ப்ரோக்ராமே ரன் பண்ண அதுக்கு தேவையான ஃபைல்ஸை ஃபுல்லாக இந்த ஆப்டேன் மெமரி வாங்கி ஸ்பீடாக உங்களுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை தான் இந்த ஆப்டேன் மெமரியோட ஒர்க்கு. ஸோ அந்த ஆப்டேன் மெமரியோட இன்னைக்கு 53,000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஒரு லேப்டாப் கிடைக்குதுன்னா உண்மையிலுமே ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் தான், ஒரு பெஸ்ட் ஆஃபர் தான். ஸோ அதுக்கடுத்து இதோட ஸ்பெஷல் டீட்டெயில்டாக கான்ஃபிகரேஷன் சொல்லிடுறேன். இது வந்து ஆசூஸோட பிராண்டு. டிஃபால்ட்டாக ஆசூஸ் வந்து 1 இயர் ஆன்சைட் வாரண்டியோட வந்துடும். ஸோ 1 இயர் ஆன்சைட் வாரண்டினா 1 இயரில் என்ன ஒரு விஷயம் சரி டோல் ஃபில்ல கால் ஆகணும், ஒரு ஸ்பாட்டுக்கு அட்டன் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இதோட கான்ஃபிகரேஷன் பிராண்டு ஆசூஸ், இன்டெல் கோர் i5 10th ஜென்ரேஷன், DDR4 8GB ரேமு, Gen 3 NVMe SSD 512GB with 32GB ஆப்டேன் மெமரியோட வரக்கூடியது. இதோட ஸ்பெஷல் இந்த 32GB ஆப்டேன் மெமரி தான். ஸோ இது போல டுயல் பேண்ட் வைஃபை வித் வைஃபை 6 சப்போர்ட், ஸோ ப்ளூடூத் லேட்டஸ்ட் ப்ளூடூத் வெர்ஷன் சப்போர்ட். ஸோ இது போக விண்டோஸ் 11 ஒரிஜினல் OS வித் MS ஆஃபீஸ் ஒரிஜினல் வித் 1 இயர்க்கான மெக்காஃபி ஆன்டிவைரஸ். ஸோ இது போக ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் உங்களுக்கு வந்துடுது. ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு 50K பட்ஜெட்டுக்கு நம்ம ஒரு லேப்டாப்புக்கு என்னென்ன எதிர்பார்ப்போமோ அதுக்கு மேலே நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கிறது தான் இந்த 32GB ஆப்டேன் மெமரி. ஸோ பெர்ஃபார்மன்ஸு ஸ்பீடுக்கும் பக்காவாக இருக்கும். ஸோ ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஏற்ற லேப்டாப் இன்னைக்கு இருக்கிற பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு அப்படின்னா இது ஒரு சூப்பரான லேப்டாப்பு. ஸோ இந்த லேப்டாப் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ண நினச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட வெப்சைட்டு, ஆண்ட்ராய்டு ஆப்பு, iOS ஆப்பு எல்லாமே இருக்குது. ஸோ வெப்சைட்டில் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறது டிஃபால்ட்டாக நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்டு ஆப்லையும் iOS ஆப்லையும் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ண போகிறப்ப கடைசியில் பேமெண்ட் செக்ஷனில் ஒரு கான்டாக்ட் நம்பர் பாக்ஸ் வந்து நிற்கும். ஸோ அதில் கான்டாக்ட் நம்பரை நீங்கள் கொடுத்து அப்புறம் பேமெண்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் நம்பரை கொடுக்காம நீங்கள் கீழே பேமெண்ட் பண்ணீங்கன்னா உங்கள் மொபைலில் வேறு ஏதாவது பக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா பேமெண்ட்டுக்கு உள்ள அக்செப்ட் ஆகாது. ஸோ இது எதுக்கு அப்படின்னா செக்யூரிட்டி பர்பஸ்க்கு பேடிஎம் அவங்க சைட்லேருந்து ஒரு ஆப்ஷனாக வச்சுருக்காங்க. ஸோ கான்டாக்ட் நம்பரை கொடுத்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுறது ஸோ உங்களுக்கும் செக்யூர், ஸோ பேடிஎம்மோட பேமெண்ட் கேட்வேக்கும் செக்யூர், ஸோ nrinfotechworld.com வெப்சைட்டுக்கும் செக்யூர். ஸோ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு எல்லாமே செக்யூராக இருந்தால் மட்டும்தான் நம்ம கொஞ்சம் நல்லா இருக்க முடியும். ஸோ இந்த லேப்டாப் யார் யாருக்கு வேணும், ஸோ இந்த லேப்டாப்பில் வேறு என்னென்ன டவுட்ஸ் இருக்குது எல்லாத்தையும் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. ஸோ நான் ஒரு ஆளுக்காக ரிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லேப்டாப் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி நினைச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வெப்சைட் அப்ளிகேஷன் போய் பர்ச்சேஸ் பண்ணலாம். நம்மள்ட்ட நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறது துறையெல்லாம் பயமும் தயக்கம் கிடையாது. ஸோ நம்மள்ட்ட நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணுற எல்லாமே தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி கஸ்டமர்ஸ் ஃபுல்லாக வித்தின் 48 ஒர்க்கிங் ஹவர்ஸில் ஸ்பெஷல் டெலிவரியில் வரும். ஸோ லேப்டாப்ஸ் மட்டும் எப்பவுமே எக்ஸ்க்ளூசிவ், ஏன்னா கேமிங் CPU மாதிரி லேப்டாப்ஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவ் டெலிவரி நடக்கும். ஸோ இதுக்கும் நீங்கள் நம்மளோட NRInfotech லோக்கல் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா டேரக்டாக நம்ம ஷோரூம் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது போக ராமநாதபுரம் லோக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்களுக்கு பஜாஜ் EMI ஆப்ஷன், கிரெடிட் கார்டு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இது போக நம்ம வெப்சைட்டுக்குள்ளேயும் எல்லா டைப்ஸான கிரெடிட் கார்டு பேமெண்ட் கேட்வேயும் இருக்குது. ஸோ வேற உங்களுக்கு என்ன டவுட் அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. என்னோட வாட்ஸ்அப் லைனில் வாங்க. நெக்ஸ்ட் வீடியோ இதோட ஒரு பெட்டரான சூப்பரான வீடியோ சந்திப்போம். பாய்.